ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி கறி குழம்பு செய்யலாம் முடிவு பண்ணியாச்சு. ஊருக்கு வந்திருக்கேன். இதோ கறியை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு கட் பண்ணால் போதும். கட் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி போதும், ரொம்ப அரை கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அரை கிளாஸ் தண்ணி நான் ஆல்ரெடி ஊற்றிட்டு ஒரு சின்ன குக்கர், 1 கிலோ கறி வாங்கியிருக்கோம். ஒரு 5 பேருக்கு சரியாக வர மாதிரி. ஓகே, இதை குக்கருக்குள்ளே போடலாம். இது இப்போ ஓப்பன் பண்ணலாம். சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். லைட்டாக எண்ணெய் சூடானோடனே கடுகு எடுத்து போட்டுடுங்க. ரொம்ப சூடாக வேண்டாம், கரிஞ்சு போயிடும். பட்டை கிராம்பு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம் வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கினோடனே இந்த தக்காளியை கொஞ்சம் போட்டு அதை வதங்க விடலாம். இது வெந்துருச்சு. பச்சை மிளகாய் போட்டாச்சு. பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் உப்பு, கல்லுப்பு வச்சுருக்கோம். கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிளகாத்தூள் நாங்கள் ஒரு 4 டீஸ்பூன் போடுறோம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இது நல்லா வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, பின்னாடி இவங்க பேசிட்டு இருக்கோம். ஸோ அதை ஃபுல்லாக அப்படியே போட்டுக்கலாம். நல்ல கொதி வந்துருச்சு. கீழே இப்போ சிம்மிலையும் ஆக்கியாச்சு. நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் இல்லை, அதை எடுத்து இதில் போட்டுடலாம். போட்டு கிண்டி விட்டுடலாம். நல்லா வெந்துடுச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் போடும் போது அதை சிம்மிலேருந்து அதை இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க இந்த கொத்தமல்லி, புதினா ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவரிங்க்கு மேலே ஆட் பண்ணிடலாம். முடிச்சுட்டு
இதை மூடி வச்சிடலாம். கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டா முடிஞ்சிடுச்சு.